சிவமோட்சத்தை பெற இந்த காகம் என்ன செய்தது என்று புராண கதையில் உள்ளது. கொங்கு நாட்டில் சிவபூமி என்னும் ஒரு வனம் உள்ளது. அது தவசிகளுக்கு சிறந்த இடமாக திகழ்கிறது. அங்கு துர்வாச முனிவர் சில காலம் தங்கியிருந்து சிவபூஜை முதலிய தவங்களை செய்யும் போது ஒரு நாள் காமதேனு பசுவானது சிவபூஜைக்கு பால் அளி தாமதமாக வந்தது. சினம் கொண்ட முனிவர் அதனை நீ மற்ற மிருகங்களைப் போல திரியக்கடவாய் என்று சபித்தார். உடனே காமதேனு மிகவும் வருந்தி முனிவரிடம் நான் எப்படியாவது இந்த சாபத்திலிருந்து மீள வேண்டும் என்று கேட்டது. நீ பழனிமலை சென்று பூஜித்தால் இந்த சாபத்திலிருந்து மீளலாம் என்று முனிவர் சொன்னார். பிறகு காமதேனு பழனி வந்து முருகனை பூஜித்தார். மறுதினம் தை அமாவாசை புண்ணிய காலமாக இருந்தது. எனவே தை அமாவாசை விடியற்காலையில் திருமுருகனை பூஜித்து சிவதீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து பித்ருக்களுக்கு உணவு அளிக்கும் முன்பு காகத்திற்கு சோற்றுருண்டை வைத்தார். அப்பொழுது ஒரு காகம் வந்து மற்ற காகங்களை கூவி அழைத்து சாப்பிட்டு விட்டு தன் குஞ்சுகளுக்கு கொடுக்க வாயில் உணவை அடுக்கிக் கொண்டு தன் இருப்பிடம் செல்ல பறந்து சென்றது. அச்சமயம் மற்றொரு காகம் வந்து அந்த சோற்றை பறித்தது. அச்சோற்றில் சில பருக்கைகள் வேடம் பூண்ட ஒரு பரதேசியின் பிச்சை பாத்திரத்தில் விழுந்தது. அதனை அவன் அறியாத ஒரு இடத்தில் போய் தங்கி அந்த சோற்றை உண்டு மகிழ்ந்தான். சோற்றை இழந்த காகம் வேரிடம் சென்று அன்னம் தேடி தன் குஞ்சுகளுக்கு கொண்டு வரும்போது ஒரு வேடன் சிறு வில்லில் களிமண் உருண்டையை வைத்து அக்காகத்தை அடித்தான். உடனே அது அலறி கீழே விழுந்து இறந்தது. போது அந்த காகம் தேவகுரு பெற்று தேவ விமானத்தில் திருக்கைலாயை அடைந்தது. உமாதேவியாரோடு சிவபெருமான் எழுந்தருளியுள்ள சந்நிதியின் முன் நின்று வணங்கி எழுந்து கை குவித்து நின்றது. அந்த காகம் தனது மூக்கினால் கொத்தி விழுந்த சோற்றை ஒரு சிவனடியார் உண்டதனால் இக்காகம் இங்கு வர ஏதுவாயிற்று என்று சிவகணங்களுக்கு சிவபெருமான் கூறினார். காகத்திற்கு தீர்க்க துண்டன் என்ற பெயரிட்டு சிவகணங்களில் ஒன்றாக இருக்கச் செய்தார். சிவனடியாருக்கு ஒரு சோற்று பருக்கையை தன்னையும் அறியாமல் அளித்த அந்த காகத்திற்கே சிவமோட்சம் கிடைத்தது என்றால் சிவ வழிபாட்டின் மகத்துவத்தை என்னவென்று சொல்வது?